நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவையில் ஆட்சியை நடத்த திறமையில்லாவிட்டால் ஆளும் கட்சியினர் ராஜினாமா செய்துவிட்டு செல்லலாம் என்று மத்திய இணையமைச்சர் திரு நாராயணசாமி கூறினார். இது குறித்து மத்திய இணையமைச்சர் திரு நாராயணசாமி செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் 2014ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் துணைத் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் 3வது முறையாக மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி அமைவது உறுதி என்றும், புதுவையிலிருந்து கன்னியாகுமரிக்கு வாரம் 2 முறை ரயில் விட வற்புறுத்தியுள்ளதாகவும் கூறினார். மேலும் நிதி பற்றாக்குறை என கூறி ஓய்வு பெறும் அரசு ஊழியர்களுக்குரிய ஓய்வூதிய தொகையை 3 தவணையாக 3 ஆண்டுகளுக்கு பிரித்துக் கொடுக்க அரசு உத்தரவிட்டுள்ளதை வன்மையாக கண்டிப்பதாகவும், மாநில அரசுக்கு தேவையான நிதி உதவியை மத்திய அரசு வழங்கியும் நிதி ஆதாரம் தரவில்லை என்று பொய் குற்றச்சாட்டை பரப்பி வருகிறது. குறை கூறி ஆட்சி செய்தால் மக்களுக்கு பலன் கிடைக்காது. மத்திய திட்டத்துறையிடம் வருமானத்தை பெருக்குவதாக வாக்குறுதி அளித்த அரசு அதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும், தற்போது வங்கிகளில் 390 கோடி கடன் பெற மாநில அரசிற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது என்று தெரிவித்தார். மேலும் புதுவையில் நிர்வாகம் செயலிழந்து விட்டது, சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது, ஆட்சியை நடத்த திறமையில்லை என்றால் ராஜினாமா செய்துவிட்டு செல்லலாம் என்று அவர் கூறினார். தொடர் பொது விடுமுறை வருவதால் வரும் 25ஆம் தேதி ஜிப்மர் மருத்துவமனையில் அனைத்து பிரிவுகளும் இயங்கும் என்று ஜிப்மர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் புதுவை மற்றும் வெளிமாநில நோயாளிகள் சிகிச்சை பெற்று செல்கின்றனர். இந்நிலையில் வரும் 25ஆம் தேதி மிலாது நபி, 26ஆம் தேதி குடியரசு தினம், 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என 3 நாட்கள் மத்திய அரசின் பொது விடுமுறை வருகிறது. பொது விடுமுறை நாட்களில் அவசர சிகிச்சை பிரிவு, புறநோயாளிகள் பிரிவை தவிர மற்ற சேவைகள் நடக்காது. ஆனால் தொடர் விடுமுறை வருவதால் நோயாளிகளின் பிரச்சனையை கருத்தில் கொண்டு ஒரு நாள் அனைத்து சேவை பிரிவையும் இயக்க நிர்வாகம் முடிவெடுத்துள்ளது. அதன்படி வரும் 25ஆம் தேதி விடுமுறை என்றாலும் ஜிப்மரில் அறுவை சிகிச்சை கூடம், வெளி நோயாளிகள் பிரிவு, சிறப்பு பிரிவு, மருத்துவ சேவைகள், மைய பரிசோதனை கூடம் மற்றும் அவசியமான அனைத்து சேவைகளும் வழக்கம் போல் இயங்கும் என்று ஜிப்மர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. 30 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தலைமை செயலகத்தை முற்றுகையிட முயன்ற அரசு ஊழியர்களை போலீசார் கைது செய்தனர். புதுவை அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தின் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டு புதுவை அரசிற்கு அனுப்பி வைக்கப்பட்ட 30 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி 10 மாதங்கள் கடந்தும் நிறைவேற்றப்படாமல் உள்ளதாலும், அரசின் நிதி நெருக்கடியை காரணம் காட்டி அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியம், ஏசிபி, MACP நிலுவைத் தொகையினை 3 தவணையாக வழங்கப்படும் என்ற உத்தரவிற்கு எதிர்ப்பு தெரிவித்தும், பாலியல் வன்கொடுமை புகார்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் அரசு ஊழியர்கள் ஒன்று திரண்டு கௌரவ தலைவர் பாலமோகனன் தலைமையில் தலைவர் ஆனந்தராசன், பொதுச் செயலாளர் புகழேந்தி கம்பன் கலையரங்கிலிருந்து புறப்பட்டு பேரணியாக சென்று தலைமை செயலகத்தை முற்றுகையிட முயன்றனர். அவர்கள் தலைமை செயலகம் அருகே கொசக்கடை வீதியில் சென்று கொண்டிருந்த பொழுது போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர். ஆனால் அதனையும் மீறி அவர்கள் சென்றதால் அவர்களை போலீசார் கைது செய்தனர். பேரணியில் அனைத்து பிரிவு ஊழியர்கள் பிரதிநிதிகளும் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். புதுவை அரசு சார்பில் நடைபெற்ற சுதந்திர போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் பிறந்தநாள் விழாவில் சபாநாயகர் திரு சபாபதி பங்கேற்று அவரது உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் சுதந்திர போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு லாஸ்பேட்டையில் உள்ள நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் சிலைக்கு சபாநாயகர் திரு சபாபதி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அவரைத் தொடர்ந்து அமைச்சர் தியாகராஜன், துணை சபாநாயகர் TPR செல்வம், முதல்வரின் பாராளுமன்ற செயலர் வைத்தியநாதன், சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதேபோன்று பார்வர்ட் பிளாக் கட்சி சார்பில் முத்து தலைமையில் கட்சி நிர்வாகிகள் நேதாஜியின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுவை கால்நடை மருத்துவக் கல்லூரி தலைவராக பொறுப்பேற்கும் வேல்முருகனுக்கு முதல்வர் திரு ரங்கசாமி பதவி பிரமாணம் செய்து வைத்து வாழ்த்தி இருக்கையில் அமர வைத்தார். புதுவை ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரி தலைவராக நியமிக்கப்பட்ட வேல்முருகன் பதவியேற்பு விழா நடைபெற்றது.
விழாவில் முதல்வர் திரு ரங்கசாமி கலந்து கொண்டு பூஜை செய்து பதவி பிரமாணம் செய்து வைத்து வாழ்த்தி வேல்முருகனை இருக்கையில் அமர வைத்தார். அவரைத் தொடர்ந்து சபாநாயகர் சபாபதி, துணை சபாநாயகர் TPR செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன், தமிழ்ச்செல்வன், AFT தலைவர் பாலன் ஆகியோர் வேல்முருகனின் பணி சிறக்க வாழ்த்து தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து வாரிய தலைவர் வேல்முருகன் முதல்வர் திரு ரங்கசாமிக்கு சால்வை அணிவித்து கௌரவித்து அனைவருக்கும் இனிப்பு வழங்கினார். புதுவை வந்துள்ள ஜெர்மன் நாட்டு துணை தூதர் மரியாதை நிமித்தமாக ஆளுநர் திரு இக்பால் சிங்கை சந்தித்தார். சென்னையில் உள்ள ஜெர்மன் நாட்டு துணை தூதர் டாக்டர் ஸ்டீபன் மைக்கேல் வெக்பெக் புதுவை வந்துள்ளார். அவர் ராஜ்நிவாஸ் சென்று மரியாதை நிமித்தமாக ஆளுநர் திரு இக்பால் சிங்கை சந்தித்தார். ஜெர்மன் துணை தூதர் ஆளுநரை சந்தித்ததும் பூங்கொத்து, சால்வை அணிவித்து கௌரவித்தார். அவரை ஆளுநர் திரு இக்பால் சிங் பூங்கொத்து கொடுத்து உற்சாகமாக வரவேற்று பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசினை வழங்கினார். பின்னர் சிறிது நேரம் ஆளுநரிடம் உரையாடிய ஜெர்மன் நாட்டு துணை தூதர் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். புதுவை காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கட்சி உணர்வு இல்லாதவர்கள் அரசியலுக்கு வர வேண்டாம் என்று மத்திய இணையமைச்சர் திரு நாராயணசாமி பேசினார். புதுவை காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் காங்கிரஸ் துணைத் தலைவராக ராகுல் காந்தி நியமிக்கப்பட்டதை வரவேற்றும் வாழ்த்து தெரிவித்தும் விழாவும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் பிறந்த நாளும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு நேதாஜி திருவுருவ படத்திற்கு மாநில காங்கிரஸ் தலைவர் AV சுப்பிரமணியன் தலைமையில் எதிர்க்கட்சி தலைவர் வைத்திலிங்கம் முன்னிலையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. விழாவில் சிறப்பு விருந்தினராக மத்திய இணையமைச்சர் திரு நாராயணசாமி கலந்து கொண்டு அனைவருக்கும் இனிப்பு வழங்கி பேசுகையில், துணைத் தலைவராக பொறுப்பேற்றுள்ள ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சியை வலுவான இயக்கமாக உயர்த்த வேண்டும் என்றும், பதவிக்கு வந்த பின்பு தொண்டர்களை மதிக்காத தலைவர்களை தூக்கி எறிவேன் என்று கூறியது வரவேற்கத்தக்கது என்று கூறினார். மேலும் கட்சி தோற்றாலும் பரவாயில்லை, தொண்டர்களுக்குத்தான் சீட்டு கொடுக்க வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். இந்த விழாவில் எதிர்க்கட்சி தலைவர் மட்டும்தான் வந்துள்ளார். சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரும் வரவில்லை. பதவிக்கு தொண்டர்கள் உதவியுடன் வந்துவிட்டு பதவிக்கு வந்த பிறகு சிலருக்கு கட்சி உணர்வு இருப்பதில்லை. கட்சி உணர்வு இல்லாதவர்கள் அரசியலுக்கு வர வேண்டாம் என்றார். மேலும் ரங்கசாமி காங்கிரசுக்கு வருவாரா வரமாட்டாரா என்று யாரும் நினைக்க தேவையில்லை. அதனை காங்கிரஸ் தலைவி பார்த்துக் கொள்வார். அனைவரும் கட்சியை வளர்க்க வேண்டிய வேலையை மட்டும் பாருங்கள் என்று பேசினார். நிகழ்ச்சியில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் விநாயகமூர்த்தி, முன்னாள் முதல்வர் ராமச்சந்திரன், முன்னாள் அமைச்சர் காந்திராஜ், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாலாஜி, நீலகங்காதரன், மனோகரன், மகளிர் அணி செயலாளர் துர்கா பிரசாத் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுவை மேசான் கொளம்பானியில் நடைபெற்ற போஞ்சோர் இந்தியா என்ற பிரெஞ்சு கலாச்சார விழாவினை அமைச்சர் திரு ராஜவேலு துவக்கி வைத்தார். புதுவை அரசு சுற்றுலாத்துறையுடன் பிரெஞ்சு தூதரகம், பிரெஞ்சு நிறுவனம் அலைன்ஸ் பிரான்சிஸ் மற்றும் நவயுகா கன்சல்டன்சி இணைந்து பிரெஞ்சு கலாச்சார விழாவினை நடத்துகிறது. அதன்படி போஞ்சோர் இந்தியா 2013 என்ற பிரெஞ்சு கலாச்சார திருவிழாவின் துவக்க விழா கடற்கரை சாலையில் உள்ள மேசான் கொளம்பானியில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் திரு ராஜவேலு கலந்து கொண்டு விழாவினை துவக்கி வைத்தார். அலைன்ஸ் பிரான்சிஸ் இயக்குனர் பப்ரிஸ் மோன்ஷியா, தலைவர் ஆனந்த வடிவேலு உள்ளிட்டோர் முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் எழுத்தாளர் கென்சி முராடு எழுதிய பிரெஞ்சு நூலின் ஆங்கில மொழிபெயர்ப்பு வெளியிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் பிரெஞ்சு கலாச்சார நிகழ்வுகள் நடைபெற உள்ளது. புதுவை வில்லியனூரில் உள்ள தனியார் பள்ளிக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பெற்றோர்கள் பீதியடைந்து தங்கள் குழந்தைகளை வீட்டுக்கு அழைத்துச் சென்றனர். புதுவை வில்லியனூரில் உள்ள தனியார் மேல்நிலைப் பள்ளியில் காலை 8:30 மணிக்கு பள்ளி நிர்வாகி செல்போனுக்கு பொது தொலைபேசியிலிருந்து அழைப்பு வந்தது. அதில் பள்ளியில் வெடிகுண்டு வைத்துள்ளதாகவும் காலை 10:30 மணிக்கு பள்ளியில் வெடிகுண்டு வெடிக்கும் என்று கூறிவிட்டு இணைப்பு துண்டிக்கப்பட்டது. அதிர்ச்சியடைந்த நிர்வாகி வில்லியனூர் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்ததும் இன்ஸ்பெக்டர் பாஸ்கரன் மற்றும் போலீசார் விரைந்து வந்து வெடிகுண்டு சம்பவம் வெளியே தெரியாமல் ஆசிரியர்களின் உதவியுடன் மாணவ மாணவியரை அருகில் உள்ள திருக்காமீஸ்வரர் கோவில் வளாகத்திற்கு அழைத்துச் சென்றனர். பின்னர் பள்ளியில் அங்குலம் அங்குலமாக நடத்திய சோதனையில் வெடிகுண்டு எதுவும் கிடைக்கவில்லை. மேலும் அது வெறும் புரளி என்று தெரிய வந்தது.
இதனிடையே பள்ளி அருகே போலீஸ் வாகனங்கள் அணிவகுத்ததை கண்ட அப்பகுதி மக்கள் பெற்றோர்கள் பள்ளி முன்பு குவிந்து வெடிகுண்டு பற்றி தகவல் அறிந்து பீதியடைந்து தங்கள் குழந்தைகளை வீட்டிற்கு அழைத்துச் சென்றனர். இதனால் அங்கு பதற்றமான சூழல் ஏற்பட்டது. இதனிடையே பள்ளிக்கு விடுமுறை அளித்த நிர்வாகி தொலைபேசியில் வந்த குரல் சிறுவனின் குரல் போன்று இருந்தது என்று தெரிவித்தார். எனவே வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட பள்ளியின் தாளாளர் கடந்த ஓராண்டுக்கு முன்பு இறந்துவிட்டதால் பள்ளியை யார் நடத்துவது என்று உறவினர்களிடையே பிரச்சனை இருந்து வருகிறது. இதன் காரணமாக மிரட்டல் வந்ததா அல்லது மாணவர்கள் புரளியை கிளப்பினாரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை கொம்பாக்கம் ஸ்ரீ வேங்கடாஜலபதி கோவில் அஷ்டமந்தன மகா சம்ரோக்ஷண விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் திரு நமச்சிவாயம் பங்கேற்று வழிபாடு செய்தார். கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாய் போற்றப்படும் திருப்பதி வேங்கடேச பெருமாளை நம் ஊரிலும் திருக்கோவில் அமைத்து பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்ற நோக்கில் கொம்பாக்கம் ஸ்ரீ செங்கழ நீரம்மன் தேவஸ்தானம் சார்பில் ஸ்ரீ வேங்கடாஜலபதி திருக்கோவில் அமைக்கப்பட்டு அதற்கான அஷ்டபந்தன மகா சம்ரோஷணம் என்னும் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதனை முன்னிட்டு முன்னதாக ஹோமங்கள் யாகசாலை பூஜை நடத்தப்பட்டு சுப்ரபாத திருப்பள்ளி எழுச்சியுடன் யாத்ரா தானங்கள் புறப்பாடும் தொடர்ந்து கும்பாபிஷேகம் சிறப்பு திருமஞ்சனமும் சிறப்பு அலங்காரத்தில் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. திருக்கோவிலூர் ஜி.எஸ். சுவாமிகள் மங்களா சாசனத்துடன் நடைபெற்ற விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன், திமுக மாநில அமைப்பாளர் எம்.ஏ. சுப்பிரமணியன், பல்கலைக்கழக இயக்குநர் ராமதாஸ், அறங்காவல் துறை ஆணையர் மோகன்தாஸ் உள்ளிட்டோரும் ஏராளமான பக்தர்களும் பங்கேற்று வழிபட்டு செல்வ திருமாலின் இன்னருளை பெற்றனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.